ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கே உயிரானவள் எபிசோடு 27. வாங்க கதைக்குள்ளே போகலாம். உன்னை எல்லாம் போய் ஃப்ரெண்டாக நினச்சிருந்தேன் பாரு, என்னையே சொல்லணும் என கண்கள் கலங்கி நொந்து போய் சொன்னவள் அங்கிருந்து போக போனாள். கையை இன்னொரு கை பிடித்தது. அது யார் என்று மதிப்பார்க்க அங்கு நின்றிருந்த ரங்கனை பார்த்து அதிர்ந்து, நீயா என்று திக்கி திணறி கேட்டு கைகளை விடுவிக்க போராடினாள். அவள் கையை முறுக்கிய ரங்கன், ஹே செல்லம், எங்கே போக பார்க்குற? உன்னால் இங்கேருந்து இன்னைக்கு தப்பிக்க முடியாது. இந்த ஏரியா எங்கள் அப்பா கண்ட்ரோல் தான் இருக்கு. ஒருத்தனாலும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது என்று சொன்னவன் கன்னத்தை வருட வந்தான். ஹே, ஒழுங்கா என்னை விடு என்று முகத்தை திருப்பி கொண்டு மதி கத்தினாள். உன்னை விடுறதா? அது எப்படி? இவ்வளோ அழகா இன்னைக்கு கும்முன்னு வந்திருக்க, அதுவும் தலையில் வச்சிருக்கிற பூ என்னென்னமோ பண்ணுதே என்று சொல்லி அவள் தலையில் வைத்திருந்த பூவை நுகர்ந்தவன் தோள் மீது கை வைத்தான். அவன் கைப்பட்டதும் அருவருப்பான மதி, ப்ளீஸ் என்னை விடு என்று கெஞ்ச ஆரம்பித்து விட்டாள். டே அண்ணா, கோவிலை ஒன்றும் பண்ணி தொலைக்காத. வேற எங்கேயாவது இவளை கூட்டிட்டு போய் என்ன வேணும்னாலும் பண்ணி தொலை, நான் வீட்டுக்கு போகிறேன் என்று இலா ஜோக் சொல்வது போல் சொல்லி போனவள் மதி பக்கம் திரும்பி, ஆமாம், வரும்போது ஏதோ பெரிய காரில் வந்தேன்னு ஊரில் நிறைய பேர் சொன்னாங்க, யார் அது என்றாள். கண்களில் கொலை வெறியுடன் இலாவை பார்த்த மதி முட்டியை மடக்கி மூக்கில் குத்தி அவனிடம் இருந்து விலகி, அவரை நான் லவ் பண்ணுறேன், அதான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், எனக்காக கீழே தான் இருக்காரு, இப்போ மட்டும் என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டதை சொன்னேன், நீங்கள் யாரும் இங்கேருந்து உயிரோட வீடு போய் சேர மாட்டீங்க என்று ஏதோ தைரியத்தில் கௌசிக் கீழே இருப்பான் என்று நினைத்து தைரியம் கொண்டு பேசி அங்கிருந்து போக போனாள். அதை கேட்ட இலா பலமாக சிரித்தவள், நீ லவ் பண்ணுறியா? அதை நம்ப சொல்றியா? அதுவும் அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கிற பையன் உன்னைய போய் லவ் பண்ணுறான் என்று கிண்டல் செய்தாள். ரங்கனுக்கு மதி சொன்னது அதீத கோபம் தர வெறியாகி போய் மூக்கில் வழிந்த இரத்தத்தை துடைத்து எட்டி மதிமுடியை கொத்தாக பிடித்தவன், என்னடி சொன்ன? வேற ஒருத்தனை லவ் பண்ணுறியா? உனக்காக இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணுறேன், என்னை விட்டுட்டு எஸ்கேப் ஆக பார்க்குறியா என்று சொல்லி அவள் உதட்டை அழுத்தி பிடித்து நெருங்கி வந்தான். அவனிடமிருந்து விலக போராடியபடி அந்த இடமே அதிரும்படி கத்தினாள். அங்கு வந்த ஐயர், ரங்கந்தம்பி, கோவிலை இப்படி பண்ணுறது தப்பு என்று கோபமாக குரலை உயர்த்தி சொன்னார். அதில் கடுப்பான ரங்கன் மதியை நெருங்குவதை விடுத்து, ஏண்டா, நானே இப்போதான் இவளை ஒரு கிஸ் அடிக்க நினைத்தேன், சிவபூஜையில் கரடி புகுந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுற, மாதம் எங்கள் வீட்டுக்கு 5க்கும் 10க்கும் நிற்ப என்று ஏளனமாக பேசினான். அதே சமயம், ஆமாம், டே யாருடா நீ? ஃபோனை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க என்று ஓரமாக ஒளிந்து ஒரு இளம் வயது சிறுவன் நிற்பதை பார்த்து கத்தினான். இதுதான் சமயம் என நினைத்த மதி ஒரு அடி பின்னால் வைத்து படிகள் பக்கம் போக முடியாததால் பாறை மீது ஏறி இறங்கி கொண்டு இருந்தாள். அப்பொழுதுதான் ரங்கனின் ஆள் ஒருவன் மதியை ஓடுவதை பார்த்து, அண்ணா, அந்த பொண்ணு ஓடுது என்று கத்தினான். டே, அவளை போய் பிடிக்காம நின்று சொல்லிட்டு இருக்க, டே போய் புடி என்று சொல்லி ரங்கன் கத்தினான். அவ இப்போ போயிட்டா நமக்கு தான் பிரச்சனை, இவ வேற காரில் ஒருத்தன் கீழே வெயிட் பண்ணுறான்னு சொல்கிறா, திரும்ப போலீஸ் கேஸுன்னு ஆக போகுது என்று சற்று பதட்டமாக சொன்னான். அப்படி ஒருத்தன் கீழே இருக்க மாட்டான், நான் வரும்போதே பார்த்தேன், அவன் அப்பவே கார் எடுத்துக்கிட்டு போயிட்டான், அவ நம்மளை ஏமாத்த சொல்லியிருப்பா என்று ரங்கன் நக்கலாக சொன்னான். அதே சமயம் மதி சிறுவயது முதல் அங்கு அடிக்கடி வந்து பழக்கம் என்பதால் செடிகள் கட்டைகளை தாண்டி ஓடினாள். ஆனாலும் அவள் தாவணையில் இருந்ததால் முட்கள் இருந்த செடி சிக்கி மாட்டியிருந்தது. கொஞ்சம் வெளிச்சத்தில் கை கால் எல்லாம் சிராய்ப்புடன் மூச்சு வாங்க கீழே ஓடி வந்து விட்டாள். வந்த வேகத்தில் கண்கள் இருட்டி கொண்டு வந்தது. இருந்தும் கௌசிக் கார் கண்ணில் தெரிகிறதா என்று தேடும் போதே ரங்கனின் ஆட்கள் அங்கு அவள் பக்கம் வந்து இருந்தார்கள். மதி மனதில், நான் எவ்வளோ நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணுவேன்னு சொன்ன வார்த்தை மட்டும் ஓடிக்கொண்டே இருந்தது. அவளை பார்த்த ரங்கனின் ஆட்கள் அவளை நெருங்கும் போதே மதி பின்னால் இருந்து காரின் ஹெட்லைட் வெளிச்சம் கண்களில் இருட்டில் வீசியது. மதி மேமூச்சு கீழ்மூச்சு வாங்க மிகுந்த எதிர்பார்ப்புடன் திரும்பியபோது 6 அடி ஆண் அழகனாக கார் கதவை திறந்து கௌசிக் இறங்குவதை பார்த்தவளுக்கு தேடிய பொக்கிஷம் கிடைத்த மகிழ்ச்சியில் கண்களில் கண்ணீருடன் பார்த்தவள் அடுத்த நொடி சிறு குழந்தை போல் ஓடி சென்று அவனை அழுதபடி அணைத்து இருந்தாள். கௌசிக்கு அவள் அணைத்தது வேறு புதிதாக இருந்தாலும் நிலைமை ஏதோ சரியில்லை என்று புரிந்து அவள் முதுகை தட்டி கொடுத்தபடி அங்கு நிற்பவர்களை ஒரு பார்வை பார்த்தான். அடுத்த நொடி அவர்கள் கோவிலை நோக்கி மேலே படிகளில் ஏறினார்கள். அவர்கள் சென்றதும் அவளை அவனிடம் இருந்து விலகிய கௌசிக், ஹே, என்ன ஆச்சு என்று கேட்டான். அவளிடமிருந்து எந்த பதிலும் இல்லாததை உணர்ந்த கௌசிக் முகத்தை நிமிர்த்தி பார்க்கும்போது அவள் மயங்கி இருப்பது புரிந்தது.
கன்னத்தை தட்டியும் கண்கள் திறக்கவில்லை. மயங்கியிருந்த மதியை பின்னால் கார் கதவை திறந்து படுக்க வைத்து தண்ணீரை எடுத்து தெளித்து விட்டான். அவள் அப்பொழுதும் கண்களை திறக்காததை பார்த்தவனுக்கு ஏனோ பதட்டம் தொற்றிக்கொண்டது. வேகமாக காரை எடுத்துக்கொண்டு அந்த ஊரில் இருக்கும் சிறிய மருத்துவமனையை கண்டுபிடித்து அட்மிட் செய்து இருந்தான். அவளை பரிசோதித்து விட்டு வந்த டாக்டர் கௌசிக்கிடம், பயப்படுற மாதிரி ஒன்றுமில்லை, அவங்க ரொம்ப ஏதோ விஷயத்தை நினச்சி பயந்து இருக்காங்க. அப்புறம் அவங்க கால் முட்டி எல்லாம் பலமாக அடிபட்டு ரத்த கட்டி இருக்குது. கொஞ்சம் இடத்துல முள்ளு குத்துன மாதிரி இருக்குது. எல்லாத்துக்கும் கட்டு போட்டு ஆயில்மெண்ட்டு போட்டு இருக்கேன். ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண் முழிச்சிருவாங்க என்று சொல்லி அங்கிருந்து சென்றார். அவர் சென்றதும் மதி படுத்து இருந்த படுக்கை அருகில் வந்து அமர்ந்து அவளை புரியாமல் பார்த்தவன் மனதில் குழப்பம் எழுந்தது. அங்கிருந்து வெளியே வந்தவன் மரத்தின் அடியில் நின்று சில மணி நேரம் முன்பு நடந்ததை நினைத்து பார்த்தான். கோவிலிருந்து பாதி தூரம் வந்தபோது பிரேக் போட்டு காரை நிறுத்தி வெளியே வந்து தம்மை பற்ற வைத்தான். இல்லை, நான் அங்கிருந்து வந்திருக்கக்கூடாது. நான் அவளுக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். அங்கே தான் நான் இருக்கணும். அவள் முதல்ல வரட்டும். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் கையோடு அவளை அவள் அம்மா அப்பாட்ட விட்டுட்டு போயிடலாம். அவளுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கட்டும். இருக்கிற பிரச்சனையில் இவ எனக்கு வேண்டாம் என்று மனதை கல்லாக்கி கொண்டு அங்கிருந்து கோவிலுக்கு வந்து ஓரமாக காரை நிறுத்தி காத்திருந்தான். நிமிடங்கள் செல்ல செல்ல கௌசிக்கு ரங்கனும் மதியும் சிரித்து கொஞ்சி பேசியபடி காதலித்து கொண்டு இருப்பார்கள் என்று எண்ணம் மட்டும் மேலோங்கி அவனை கொன்று கொண்டு இருந்தது. கொஞ்ச நேரம் அவள் வேற ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கும் போது, இப்படி இருக்கே, அவளை விட்டு லைஃப் லாங் போயிட்டா இன்னும் எப்படி இருக்குமோ என்று எண்ணும் போதே மதி அவன் மனதில் எவ்வளவு பதிந்து இருக்கிறாள் என்று அந்த நொடி புரிந்தது. இல்லை, என்ன ஆனாலும் சரி, அவள் இப்போ எனக்கு உரிமையானவ, எனக்கு மட்டும்தான் சொந்தம். அவளை இப்போவே என்கிட்ட தூக்கிட்டு வரப்போறேன் என்று நினைத்து முன்னால் பார்க்கும்போதுதான் இருட்டில் ஒரு பெண் ஓடி வருவது தெரிந்தது. அடுத்த நொடி கார் லைட்டை ஆன் செய்து பார்க்கும்போது அது மதி என்று தெரிந்த அடுத்த நொடி காரில் இருந்து இறங்கி இருந்தான். பின் மதி ஓடி வந்து அணைத்த போதுதான் சில மணி நேரம் முன்பு தன்னை விட்டு தொலைந்து போய் விடுமோ என்று நினைத்த ஒன்று இப்போது தன்னிடம் இருப்பது புதிதாக கிடைத்த பொக்கிஷம் போல் உணர்ந்தான். இதையெல்லாம் நினைத்து பார்த்தவனுக்கு ஒன்று மட்டும் புரிந்தது. ரங்கனை மதி காதலிக்கவில்லை. ஆனால் கடந்த காலத்தில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை அவ வாழ்க்கையில் நடந்து இருக்கிறது என்று மட்டும் புரிந்தது. யாருக்கோ கால் செய்து, நீ எனக்கு இப்போவே எதனால் அந்த ரங்கன் ஜெயிலில் இருந்தாங்கிற காரணத்தை முழுசாக விசாரித்து சொல்லு என்று கட்டளையாக சொன்னவன் அங்கேயே அங்கும் இங்கும் நடந்தான். சில மணி நேரத்தில் கௌசிக்கு அழைப்பு வந்தது. அதை அட்டன் செய்து காதில் வைத்ததும் எதிரில் இருப்பவன் சொன்ன விஷயம் கேட்டு முகம் இறுகி முழு ருத்ரமூர்த்தியாக நின்று இருந்தான். ஃபோன் கட் செய்துவிட்டு தலைக்கோதி விரல்களை முறுக்கி மரத்தை ஓங்கி குத்தியவனுக்கு கோபம் அதிகமாகி கொண்டிருந்தது. அதே சமயம் அவன் பக்கம் ஓடி வந்த நர்ஸ் ஒருவர், சார், நீங்கள் கூட்டிகிட்டு வந்த பொண்ணு கண் முழிச்சிட்டாங்க, ஆனால் வித்தியாசமாக என்னென்னமோ பண்ணுறாங்க என்று சொன்னார். அதை கேட்டு புரியாமல் வேகமாக மதி இருக்கும் அறைக்கு ஓடி வந்தான். மதி கையில் இருக்கும் ட்ரிப்ஸை பிரித்து ரத்தம் சொட்ட கீழே அவசரமாக இறங்கினாள். அதை பார்த்து பதறிய கௌசிக் அவள் அருகில் வந்தவன், ஹே, என்ன பண்ற, படு என்று சொல்லி தோளை பிடித்து அமர வைக்க முயன்றான். அவன் தொட்ட வேகத்தில், என்னை விடு, என்னைய தொடாதடா என்று சொல்லி அவனை நெஞ்சில் அடித்து தள்ளி அங்கிருந்து போக போனாள். சுற்றி இருந்தவர்கள் மதியையும் கௌசிக்கையும் ஒரு மாதிரி பார்க்க அவர்களை ஒரு பார்வை பார்த்து முறைத்தவன் அனைவரும் அங்கிருந்து போகும்படி இருந்தது. மருத்துவர் மற்றும் நர்ஸ் கதவை மூடி சென்று விட்டார்கள். அங்கிருந்து பித்து பிடித்தவள் போல போக போனவள் மதியை கையை பிடித்து அவனுக்குள் பொருத்தி முகத்தை நிமிர்த்தி, கண்ணை திறந்து பாரு மதி, நான் கௌசிக், கனவில் இருந்து நிஜத்துக்கு வா என்று தோல் குலுக்கி கத்தியபடி சொன்னான். அதில் மெல்ல அவன் பக்கம் பார்த்தவள் கௌசிக்கின் முகம் தெரிய தாயை கண்ட பிள்ளையைப் போல் உதட்டை பிதுக்கி அழுதவள் தேவ் தேவ் என்று தேம்பியபடி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகணும் என்று அவன் நெஞ்சில் சாய்ந்து அழுதாள். அவள் தேவ் என்று சொன்னபோதே உள்ளுக்குள் இனம் புரியாத சந்தோஷம் புதிதாக முளைத்தது. ஆனாலும் அவள் அழுவது அவனுக்கு நெஞ்சில் ஈட்டியை பாய்ப்பது போல் இருந்தது. இதற்கு காரணமான ரங்கன் மேல் இன்னும் ஆத்திரம் அதிகமானது. ஒன்றுமில்ல மதி, இப்போ நீ நல்லா தான் இருக்க, ஓகே, கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்ட் எடு, வீட்டில் நம்ம வெளியில் இருக்கோன்னு சொல்லிட்டேன் என்று அவனுக்கு பழக்கமே இல்லாத மென்மையான குரலில் பேசினான். அவன் குரலில் இருந்த மென்மையை அவளை சற்று சாந்தப்படுத்தியது. இருந்தும் தோழியின் முழு சுயரூபத்தையும் துரோகத்தையும் ஏற்றுக்கொள்ள மனம் வலித்தது.
இன்னும் அவனை அணைத்து இருப்பது மதிக்கு நினைவு வந்தது. அவசரமாக அவனிடமிருந்து விலகி போனவள் கையை பிடித்த கௌசிக், இரு, இன்னும் ரத்தம் வருது பாரு என்று சொல்லி நர்ஸ் என்று பெரும் குரல் எடுத்து கத்தினான். நர்ஸ் வந்து அவளுக்கு கட்டு போட்டுவிட்டு செல்லும் வரை மதி கௌசிக் முகத்தை பார்க்க ஏனோ சங்கடமாக இருந்தது. அவனுக்கு ஏதோ முக்கியமான ஃபோன் வந்ததும் வெளியே சென்றதும் தான் பெருமூச்சு விட்ட மதி, ஐயோ, இவரை போய் கட்டிப்பிடிச்சி அழுது இருக்கேனே என்றாள். இவர் என்னைய பற்றி என்ன நினைப்பாரு? கோவிலுக்கு போயிட்டு வரும்போது ஏன் இப்படி வந்தேன்னு கேட்டால் என்ன சொல்கிறது? முன்னாடி நடந்ததை இவர்கிட்ட சொன்னால் எப்படி எடுத்துப்பாரு? இவர்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா என்று சற்று யோசித்தவள், இல்லை வேணாம், நல்லா இவ்வளோ வருஷம் பழகின ஃப்ரெண்டே துரோகம் பண்ணுறா, இவர் என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிக்க தகுதி பார்க்குற ஆளாச்சே என்று நினைத்து சோகமானவள் தலையில் கை வைக்கும்போது பூவை தொட்டாள். ரங்கன் அந்த பூவை தொட்டு பேசியதன் நினைவு வந்ததும் உடம்பில் நெருப்பு எரிவது போல் இருக்க வேகமாக அந்த பூவை பிடுங்கி தூக்கி தரையில் எறிந்தாள். அதே நேரம் கௌசிக் உள்ளே வரும்போதே இந்த காட்சி கண்களில் பட்டது. தோள் மீது இருந்த தாவணியை அருவருப்பாக பார்த்தவள் அவசரமாக அதை கலட்டப் போகும்போது, ஏமா, நானும் இங்கே தான் இருக்கேன், ஃப்ரீ ஷோ பார்க்குற மூடில் நான் இல்லை என்று அவளை சீண்ட பேசினான். அதை எதுவும் பெரிதாக எடுத்து கொள்ளாமல் வேகமாக பெட்டில் இருந்து எழும்போதே அடிபட்ட முட்டி வலித்தது. முகம் சுளித்து வலியை பொறுத்து அவன் பக்கம் வந்தவள், உங்கள் ஜர்க்கினை எனக்கு இப்போ வேணும் என்றாள். அவளை புரியாமல் பார்த்தவன் கலட்டி அவளிடம் தந்தான். அதை எடுத்து கொண்டு பாத்ரூம் பக்கம் போனாள். அப்படி கோவிலில் என்ன நடந்திருக்கும்? இப்படி வினோதமாக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா என்று புருவம் சுருக்கி யோசிக்கும் போதே மதி கௌசிக்கின் ஜர்க்கினை போட்டு மேலே அணிந்து கீழே பட்டு பாவாடையுடன் வெளியே வந்தாள். இது என்ன புது ஃபேஷனா மிஸ் வாயாடி என்றான். உங்களுடைய வீட்டுக்கு போனதும் தரேன் ப்ளீஸ், நான் பேசுகிற மூடில் இல்லை என்று சொல்லி அந்த தாவணையை அங்கிருந்த டஸ்ட்பினில் போட்டுவிட்டு படுக்கில் ஏறி படுத்து கண்மூடினாள். அவளையும் அவள் குப்பை தொட்டில் வீசிய தாவணையும் மாறி மாறி பார்த்தவன் சம்திங் ராங் என்று நினைத்து அங்கு இருந்த சேரில் அமர்ந்தான். அதே சமயம் சில மணி நேரம் முன் கோவிலில் கௌசிக்கை பார்த்துவிட்டு மேலே ஓடிய ரங்கனின் ஆட்கள் மூச்சு வாங்க அவன் முன் நின்றார்கள். டே, எங்கடா அவ என்று ரங்கன் ஆர்வமாக கேட்டான். அண்ணா, அந்த பொண்ணு பின்னாடி தான் கீழே போனான். அதுக்குள்ளே அவள் சொன்ன மாதிரி அவள் லவ் பண்ணுற பையன் இருந்தான். அவன்கிட்ட போயிட்டாங்கண்ணா, அதான் நாங்கள் திரும்ப வந்துட்டோம் என்றான். அதை கேட்டு அதிர்ச்சியாகி ரங்கனும் இளமதியும் நின்றார்கள். பின் இல்லா அவனை அடித்து போட்டு அவளை தூக்கிட்டு வர வேண்டியதானே என்று எரிச்சலான குரலில் கேட்டார். இல்லை மேடம், அந்த பையன் பார்க்க சிவப்பாக ஹிந்தி பட ஹீரோயின் மாதிரி இருந்தான். உடம்பை பார்க்க பாடி ஃபில்டர் மாதிரி இருந்தான். ஆள் பார்க்க பெரிய இடத்து ஆள் மாதிரி இருந்தான் என்று தலையை சரி செய்தபடி சொன்னான். ஏண்டா நாயே, அவளை ஓட விட்டுட்டு இப்போ இன்னொருத்தனை பற்றி என்கிட்ட வந்து வர்ணிச்சுக்கிட்டு இருக்கியா என்று சொல்லி அவனை ரங்கன் ஓங்கி அறைந்தான். இளமதிக்கு மட்டும் மதிமேல் இன்னும் போராமை எண்ணம் தீ அதிகமானது. ஒன்றும் இல்லாத ஓட்டாண்டி விட்டு பொண்ணு எப்படி இந்த மாதிரி பையனை லவ் பண்ணா என்று கோபமாக கத்தி அங்கிருந்து சென்றாள். டேய், எதுக்கும் 2-3 நாள் பண்ண வீட்டில் இருக்கலாம், அப்பாவுக்கு தெரிஞ்சா கத்துவாரு, அவளை நேரம் பார்த்து தூக்கிடலாம், அப்புறம் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாத மாதிரி பண்ணிடுவேன் என்று பல்லை கடித்து சொல்லி அங்கிருந்து சென்றான். அவர்கள் சென்றதும் அங்கு இருட்டில் மறைந்து இருந்த இளம் வயது சிறுவன் வேர்வையை துடைத்துவிட்டு வெளியே வந்தான். இங்கு மருத்துவமனையில் மதி நடு இரவில் கண் விழித்தாள். சோம்பல் முறித்து காலை விடிந்தது போல் எழுந்தாள். ஏமா, கையை தூக்காமல் இருந்தால் நல்லா இருக்கும், உனக்கு கை கால் எல்லாம் அடி கொஞ்சம் இருக்கு என்று நக்கலான குரலில் கௌசிக் குரல் கேட்டது. அவனை முறைத்துவிட்டு மணி என்ன என்று யோசித்த போதுதான் ஃபோன் மலைக்கோவில் இலாவை பார்த்தபோது கீழே தவறவிட்டது நினைவு வர, ஃபோன் போச்சே என்று முணுமுணுத்து நெற்றியை தட்டி கொண்டாள். அது என்ன, சாதாரண 10,000 ரூபா ஃபோன் தானே, என்னமோ 1 லட்ச ரூபா ஃபோனை தொலைச்ச மாதிரி பில்டப் தர என்று கிண்டலாக சொன்னான். ஹலோ, நீங்கள் பணக்காரங்க, 1 லட்சம் ஃபோன் மட்டும் இல்லை, 2 லட்சம் ஃபோன் மிஸ் ஆனால் கூட கவலைப்பட மாட்டீங்க. லோயர் மிடில் கிளாஸ் எங்களுக்கு எல்லாம் அந்த பணம் பெரிய விஷயந்தான், அது கஷ்டப்பட்டு நான் சம்பாரித்து வாங்கினது என்று மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க கோபமாக சொன்னாள். ஓகே, ரிலாக்ஸ், சும்மா தான் சொன்னேன் மிஸ் வாயாடி, நான் வேணும்னா புது ஃபோன் வாங்கி தரேன் என்று அவனை சமாதானம் செய்வது போல் சொன்னான். ஒன்றும் தேவையில்லை, எனக்கு எது வேணும்னாலும் அதை வாங்க தெரியும் என்று சொல்லி உதட்டை சுளித்து முகத்தை திருப்பினாள். அவள் உதட்டை சுளிக்கும்போது 2 இதழ்களும் ஒன்று இணைந்து சொல்லும்போது உள்ளுக்குள் ஏதோ ஒன்று செய்தது. தன்னை சரி செய்து, ஏன் ஹாஸ்பிட்டலில் தூக்கம் வரலையா இல்லை பசியில் தூக்கம் வரலையா என்று சரியாக அவளை கணித்து கேட்டான். இவர் எப்படி கண்டுபிடிச்சாரு என்று மனதில் நினைத்து வியந்தவள் சாதாரணமாக முகத்தை வைத்து, யார் சொன்னது எனக்கு பசிக்குதுன்னு, ஹாஸ்பிட்டல் சுமல் ஒத்துக்கலை என்று சொல்லும்போதே வயிற்றிலிருந்து ஏதோ சத்தம் வெளியே வரை கேட்டது.
அதை கேட்ட கௌசிக் அவளை நக்கலாக பார்த்தான். இந்த வயிறு நேரம் பார்த்து கால வார்த்தை என்று நினைத்து பல்ல காட்டி சங்கடமாக பார்த்தவள், கொஞ்சம் லைட்டா பசி அதான் என்று சொன்னாள். நடக்கும்னு எனக்கு முன்னவே தெரியும். இந்தா இதில் பிரெட்டு இருக்குது, சாப்பிடு. அப்புறம் ஃப்ளாஸ்கில் பால் சூடாக இருக்குது என்று சொல்லி அவனே ஒரு டம்ளரில் பால் ஊற்றினான். என்ன பிரெட்டா? இட்லி தோசை மாதிரி எதுவும் இல்லையா என்று முகம் சுளித்து கேட்டாள். நான் என்ன 24 மணி நேரம் ஹோட்டலாக வச்சுருக்கேன்? இப்போ மணியை பாரு, நைட்டு 2 மணி ஆச்சு. இந்த டைமில் இதுதான் கிடைக்கும். உனக்கு வேணாம்னா சொல்லு, நான் வேற யாருக்காவது தர சொல்கிறேன் என்று அவளை முறைத்தபடி சொன்னான். மதி அவசரமாக, இல்லை நானே சாப்பிட்றேன், இதுவே போதும், எனக்காக இவ்வளோ பண்ணுறீங்க என்று புன்னகை செய்தாள். அவள் சிரிக்கும்போது ஒரு பக்கம் குழி விழுவதை கௌசிக் இன்றுதான் கவனித்தான். அதை ஒரு நொடி ரசித்து பார்த்தவன் முகத்தை மாற்றி, நான் ஒன்றும் பண்ணலை, ஒரு ஆள்கிட்ட பணம் கொடுத்து இதையெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன், அவ்வளவுதான். இதில் என்ன இருக்குது? அதுக்காக உன் மேலே பாசம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை என்று எங்கோ பார்த்தபடி சொன்னவன் அவள் முன்னால் பிரெட்டை வைத்துவிட்டு ஜன்னல் பக்கம் சென்று விட்டான். ஒரு பெருமூச்சு விட்ட மதி, இருந்தாலும் எனக்காக தான் பண்ணியிருக்காரு, இவர் ஈகோ ஒத்துக்காது, இவர் தான் பெரிய சீன் பார்ட்டியாச்சே என மனதில் நினைத்து வெளியே சிறு புன்னகை செய்து சாப்பிட ஆரம்பித்தாள். ஓரமாக நின்று அவளை கொஞ்சம் பார்த்தபடிதான் இருந்தான். ஏனோ அவன் மனது அவள் பக்கம் செல்வதை அவனால் தடுக்க முடியவில்லை. அதுவும் இப்போது ரங்கனை அவள் காதலிக்கவில்லை என்று தெரிந்ததிலிருந்து மனசு சற்று லேசானது போல் இருந்தது. ஆனால் ஏன் இவங்க அம்மா அப்பா மேலே கோபமாக இருக்கா? எனக்கு நிறைய பேரை பழி வாங்க வேண்டியது இருக்குது, அதனால் கல்யாணம் வேண்டாம்னு சொன்னேன். எதனால் இப்படி இருக்கா என்று தீவிரமாக யோசித்தவன், இந்த டைம் இவகிட்ட கேட்டு பார்க்கலாமே, நான் ஏதோ அது இதுன்னு தப்பாக நினைச்சது போதும் என்று நினைத்து ஒரு பெருமூச்சு விட்டு அவள் முன்னால் வந்து நின்றான். அவனை நிமிர்ந்து பார்த்தவள், எதுக்கு இப்படி மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி என் முன்னாடி நிற்கிறீங்க? உன்கிட்ட ஒன்று கேட்கணும், கேட்கலாமா என்றான். சாப்பிடுவதை நிறுத்தி அவனை பார்த்தவளுக்கு கோவிலில் என்ன நடந்துன்னு கேட்க தான் போகிறான் என்று நினைத்து தயங்கிய குரலில், கேளுங்க என்றாள். நீ ஏன் உன் அம்மா அப்பா மேலே இவ்வளவு கோபமாக இருக்க? இந்த கல்யாணம் ஏன் பிடிக்கலை என்றான். ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்ட மதி, பிரெட்டை சாப்பிட்டபடி, எனக்கு ஒன்றும் அப்படி கல்யாண வயசு ஆகலையே, ஆனால் இது ரீசன் மாதிரி தெரியலையே என்று புருவம் சுருக்கி கேட்டான். ஆமாம், இது ரீசன் இல்லை தான். நான் 10வது படிக்கும்போது ஒரு பிரச்சனைனால வீட்டு கடன் தொல்லை அதிகமாக ஆயிடுச்சு. அந்த வீட்டு பொண்ணா நல்லா படித்து பெரிய இடத்துக்கு வேலைக்கு போய் அம்மா அப்பாவை செட்டில் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ண யோசிச்சிருந்தேன். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, ஊருக்கு வா உன்கிட்ட பேசணும்னு சொல்லி அன்னைக்கே எனக்கு கல்யாணம் பிடிக்கலைன்னு தெரிஞ்சு யாருக்கோ பயந்து என்னைய உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க என்று சொல்லி அழுதவள் வேகமாக கீழே இறங்கி பாத்ரூமுக்குள் ஓடினாள். அவள் சென்றதும் முகம் மலர்ந்த கௌசிக், அப்போ இவ படிப்புக்கும் குடும்ப கஷ்டத்திற்கும் தான் என்னை கல்யாணம் பண்ண வேணாம்னு சொல்லி இருக்கா. நான் தான் லவ்வு இது அதுன்னு நினச்சி லூசு மாதிரி என்னென்னமோ இவளை பேசி கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஆனால் இவ ரொம்ப நல்ல பொண்ணு தான், இந்த வயசில் பொறுப்பாக யோசித்து இருக்கா. அம்மா அதான் இவளை எனக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க. இவ அப்பா அம்மா அந்த ரங்கனை பற்றி நினச்சி தான் அவசரமாக கல்யாணம் பண்ணி இருக்காங்க என்று முழு கதையும் இப்பொழுது புரிந்தது. ஆனால் ஏன் இவ்வளோதான் நான் கல்யாணம் பண்ணணும்னு அம்மா முடிவு பண்ணி இருக்காங்கன்னு தாத்தா சொன்னார். அதை கண்டுபிடிக்கணும், அதுக்கு முன்னாடி மதியோட பாட்டியை பார்க்கணும் என்று தீவிரமாக நினைத்து இருக்கும்போதே உள்ளே மதி, எனக்கு தெரியும் நீங்கள் ஏன் இந்த கல்யாணம் வேணாம்னு சொன்னீங்கன்னு, உங்களுக்கு வாணி மேம தானே பிடிச்சிருக்கு என்று நினைக்கும் போதே மதி, இப்போ ஏன் அதை பற்றி நீ யோசிக்கிற? எப்படி இருந்தாலும் இன்னும் 5 மாசத்துல அந்த வீட்டை விட்டு நீ போகாட்டியும் அவரே உன்னை வெளியே அனுப்பிடுவார். அவர் தாத்தாக்காக தான் உன்கிட்ட நல்லா பழகுற மாதிரி நடிக்கிறார் என்று புதிதாக அவளை தப்பாக நினைத்து கொண்டாள். பின் வெளியே வரும்போது கௌசிக் ஒரு சேரில் அமர்ந்து கை ஊண்டி தூங்கியிருந்தான். சில நிமிடம் அங்கேயே நின்று அவனையே பார்த்தவள் படுக்கைக்கு சென்று கண்மூடி மாத்திரையின் வீரியத்தில் தூங்கிவிட்டாள். அடுத்த நாள் காலை பொழுது விடியும் போதே அறையில் கௌசிக் இல்லை. சுற்றி முற்றி தேடும்போது நர்ஸ் ஒருவர் உள்ளே வந்தார். மதியின் பிபி எல்லாம் செக் செய்தபடி, ஹாய் பாப்பா, உன் கூட ஒருத்தர் இருந்தாரே, அவர் உனக்கு யாரு என்று ஆர்வமாக கேட்டார். ஏன் கேட்குறீங்க என்றால், இல்லை, அவர் உன்னை எப்படி கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாரு தெரியுமா? எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க அக்கா? இல்லை, நேற்று நைட்டு ஹாஸ்பிட்டல் கேண்டீன் க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த ஏரியாவில் கடை கூட அப்படி ஒன்றும் இருக்காது. ஆனால் எங்கேயே போய் உனக்கு சாப்பிட வாங்கிட்டு வந்ததை பார்த்தேன், அதான் கேட்டேன். அவரை லவ் பண்ணிட்டு இருக்கியா இல்லை உனக்கு வீட்டில் பார்த்த பையனா?
ஏன்னா நம்ம ஊரில் நைட்டு வயசு பொண்ணே கல்யாணம் ஆகாமல் தனியாக அனுப்ப மாட்டாங்களே, அதான் கேட்டேன் என்றார். தனக்காக இவ்வளவு செய்து ஒன்றும் செய்யாதது போல கௌசிக் பொய் சொன்னது நினைவு வந்து மெல்ல சிரித்து சந்தோஷமான குரலில், இல்லை அவரு என்னோட ஹஸ்பண்ட் என்று சொல்ல வரும்போது வெளியே ஓரமாக இதையெல்லாம் கேட்டு நின்றிருக்கும் கௌசிக்கை பார்த்து விட்டாள். அவனை சீண்ட எண்ணி, இல்லை அக்கா, அவர் எனக்கு அண்ணன் முறை வேணும். அப்படி இல்லைன்னா எப்படி எங்கள் அம்மா அப்பா கல்யாணம் ஆகாமல் ஒரு பையன் கூட அனுப்புவாங்க சொல்லுங்க என்று தீவிரமாக சொல்வது போல் சொன்னாள். ஓகே அண்ணாவா என்று கேட்டுவிட்டு அவர் சென்று விட்டதும் புயல் வேகத்தில் உள்ளே வந்தவன் அவள் பக்கத்தில் இருக்கும் டேபிள் மீது கவர் ஒன்றை தூக்கி போட்டு பேசாத குறையாக, இதில் ட்ரெஸ் இருக்கு, மாற்றிட்டு பார்க்கிங்க்கு வா என்று சொல்லி அதே வேகத்தில் சென்று விட்டான். அவன் சென்றதும் அடக்கி வைத்திருந்த சிரிப்பை சத்தமாக சிரித்தவள், பாவன் டென்ஷன் ஆயிட்டார் போல என்று தனக்குள் சொல்லி அவன் வாங்கி வந்த சுடிதரை அணிந்து வெளியே கார் அருகில் வந்தாள். அவன் எதுவும் பேசாமல் காரை ஸ்டார்ட் செய்ததும் மதி ஒன்றும் அறியாத பிள்ளை போல் ரேடியோவை ஆன் செய்தாள். வா வா டியரு பிரதரு பார்த்தா செதறும் சுகரு, அண்ணன் ஒருத்தன் இருந்தாலே போதும் அதுவே தனிப்பவரு, எங்க அண்ணன் என்ற பாடலும் ஓடியது. மதி வேண்டும் என்று சத்தமாக பாடியபடி வந்தாள். மேலும் கடுப்பான கௌசிக் ஆஃப் செய்தான். நீங்கள் ஏன் இப்போ பாட்டை ஆஃப் பண்ணுறீங்க என்றால், எனக்கு பிடிக்கலை என்று எரிச்சலான குரலில் சொல்லி கார் ஓட்டினான். இந்த பாட்டு பிடிக்கலை, எவ்வளோ நல்லா இருக்கு, அண்ணன் தங்கச்சி சாங் என்று சொல்லி பாட்டை மறுபடியும் ஆன் செய்தாள். அதில் காரை சடன் பிரேக் போட்டு ஆஃப் செய்து வேகமாக வெளியே வந்து நின்றான். மதியம் வெளியே வந்தவள், இப்போ ஏன் காரை ஸ்டாப் பண்ணிட்டு வந்தீங்க என்றால், திரும்பி இடுப்பில் கை வைத்து முறைத்தவன், நான் உனக்கு அண்ணாவா என்றான். ஓஹோ, அந்த நர்ஸுக்கிட்ட சொன்னதை கேட்டுட்டு கேட்குறீங்களா என்று ஒன்றும் அறியாதது போல் கேட்டாள். ஆமாம், உள்ளே வரும்போது காதில் விழுந்தது. ஏன், நான் உன் ஹஸ்பண்டு தானே, அதை சொல்ல வேண்டியதானே என்று கோபமாக கேட்டான். அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் என்று பல்லை கடித்து கொண்டு கேட்டான். ஆமாம், நம்ம சேர்ந்து வாழப்படுறது இன்னும் 1 வருஷம்தான். அப்புறம் நீங்கள் யாரோ நான் யாரோ தானே. அப்புறம் எப்படி நான் உங்களை மற்றவங்க கிட்ட ஹஸ்பண்டுன்னு சொல்ல முடியும்? அதுவும் இது என்னோட சொந்த ஊர். நாளை பின்ன இங்கே தானே இருக்க போகிறேன். அப்போ என்னை பற்றி தப்பாக தான் பேசுவாங்க. அதுக்கு நீங்கள் எனக்கு யாருன்னு தெரியாமல் இருக்கிறது நல்லது என்றாள். அவள் சொல்வதில் உண்மை இருந்தது. அவனுக்கும் புரிந்தது. இருந்த போதிலும் அவன் மனது ஆறவில்லை. அதுக்கு நீ என்ன வேற ஏதாவது சொல்லி இருக்கலாம்ல என்றான். என்ன, உங்களை என்னோட மாமா பையன்னு சொல்றதா? அப்படி எதுவும் நம்ம சொந்தம் இல்லையே என்று நக்கலாக கேட்டார். ஓகே, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி இருக்கலாம்ல என்றான். ஓஹோ, ஃப்ரெண்டா? நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டா? கொஞ்ச நாள் முன்னாடி நல்லா யோசிச்சு பாருங்க. நானே உங்களை என் ஃப்ரெண்டாக இருக்கலாம்னு கேட்டேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? என் தகுதிக்கு நீ ஃப்ரெண்டெல்லாம் ஆக முடியாதுன்னு நீங்கள் தானே சொன்னீங்க மிஸ்டர் தேவ் என்று சற்று கோபமாக சொல்லி அங்கிருந்து போக போனவள் கையை பிடித்து இழுத்து, ஓகே சாரி, இன்னையிலேருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லி கையை நீட்டினான். திரும்பி அவனையும் கை நீட்டியதையும் வினோதமாக பார்த்தவள், என்ன புதுசாக என்னென்னமோ சொல்கிறீங்க என்றாள். எனக்கு கார்த்திகை தவிர ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை. அவ்வளவா நான் பேசக்கூட மாட்டேன். ஆனால் இந்த 1 மாதத்தில் நிறையா மாறி இருக்கேன். நம்ம ஒரே வீட்டில் தானே இருக்கோம், அதுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு போகலாம் என்று முதல் முறை மனம் திறந்து புன்னகை செய்தான். அவன் சிரிப்பை அதிசயமாக பார்த்தவள் அவன் கைக்குள் கை கொடுத்து ஓகே மை ஃப்ரெண்ட் என்று சொல்லி சிரித்தவள், உங்கள் ஸ்மைல் அழகா இருக்கு என்று சொன்னாள். அதை தலைக்கோதி எங்கோ பார்த்தவன் தேங்க்ஸ் என்று சொல்லி காரில் ஏறினான். உற்சாகமாக அவளும் காரில் அவனை சிரிப்புடன் பார்த்து பாடலை ஓட விட்டபடி வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள். முன் காரில் இறங்கி இருவரும் ஒன்றாக வருவதை பார்த்த சாந்திக்கு சந்தோஷமாக இருந்தது. வாங்க தம்பி, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிட்றீங்களா என்று தயக்கமாக கேட்டார். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து சாப்பிட்றேன் என்று சொல்லி அறைக்கு சென்று லேப்டாப்பில் ஏதோ ஒன்றை பார்த்து கொண்டு இருந்தான். உள்ளே வந்த மதி அலமாரியிலிருந்து வீட்டில் அணியும் ஆடையை எடுத்துக்கொண்டு வெளியே போக போனாள். உன்னோட அம்மாவுக்கு ஜென்ஸுக்கிட்ட பேசி பழக்கம் இல்லையா என்றான். நேத்திலிருந்து பார்க்கிறேன், ஒரு மாதிரி கூச்சப்பட்டு பேசுகிற மாதிரி இருக்குது. அதுக்கு தான் பெண்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். கிராமத்தில் அவங்க இருந்ததுனால படிக்க முடியாமல் போயிடுச்சு போல என்று கிண்டலாக சொல்லி வேலையை பார்த்தான். எங்கள் அம்மா படிக்கலைன்னு யார் சொன்னா? பார்த்தா அப்படி தான் இருக்கு என்றான். அவங்க அம்மா, அதாவது என்னோட அம்மாச்சி ஒரு வக்கீலுன்னு சொல்லியிருக்கேன். ஒரு வக்கீலோட பொண்ணு படிக்காமல் இருப்பாங்களா என்றால், அப்படி என்ன படிச்சிருக்காங்க? அந்த காலத்தில் எம்காம் படிச்சிருக்காங்க. வாட் என்று கண்கள் விரிய கேட்டான். ஆமாம், எங்கள் அப்பா தான் படிக்கல, 5வது வரை படிச்சிருக்காங்க. இவ்வளவு படித்து ஏன் வேலைக்கு போல? படிக்காத உங்கள் அப்பாவை எப்படி கல்யாணம் பண்ணாங்க என்றான்.
கல்யாணத்துக்கும் படிப்புக்கும் என்ன சம்மந்தம்? அம்மாவுக்கு அப்பா சொந்த அத்தை பையன். அவங்கள பிடித்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. அதுவும் எங்கள் அப்பா கிட்ட லவ்வை முதல்ல ப்ரப்போஸ் பண்ணது எங்கள் அம்மா தான். அவங்க ஜென்ஸ் கூட எல்லாம் சகஜமாக தான் பேசுவாங்க. அவங்களோட காலேஜ் பசங்க எல்லாம் இப்போ கூட கனெக்டில் இருக்காங்க தெரியுமா என்றால். அந்த அங்கிள்ஸ் எல்லாம் அப்பப்போ வீட்டுக்கு எல்லாம் வருவாங்க. உங்கள் அப்பாவுக்கு அது ஒரு மாதிரி இருக்காதா என்றான். இதில் என்ன இருக்குது? அவங்க வந்தால் எங்கள் அப்பா தான் ரொம்ப நல்லா பார்த்து அனுப்புவார். அப்பாவுக்கு அம்மா மேலே அவ்வளோ லவ் இருக்குது என்று பெருமையாக சொல்லி சென்றாள். திரும்பி எங்கள் அம்மா உங்ககிட்ட பேசும்போது கூச்சமெல்லாம் படலை. இது இந்திய அம்மாக்களுக்கு இருக்கிற பழக்கம்தான். இது மாப்பிள்ளை மேலே வச்சிருக்க மரியாதைன்னு சொல்லலாம். நல்லா கவனிச்சாதான் என்னோட பொண்ணை நல்லா பார்த்துப்பாங்கன்னு எல்லா அம்மாவும் நினைப்பாங்க. அதை தான் இவங்களும் பண்ணுறாங்க என்று சொல்லி அங்கிருந்து சென்றாள். மதி அப்பா அம்மாவின் காதலை பற்றி யோசித்து கொண்டு இருந்தவன் அவர் சாப்பிட அழைத்தது நினைவு வர வேகமாக எழுந்து உடைமாற்றி வெளியே வந்தான். கிச்சனில் இருந்து சத்தம் வருவதை கேட்டு அங்கு சென்று பார்த்தான். சாந்தி பொறுமையாக வேலை செய், ஏன் இப்படி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க என்றார். யோ மாமா, நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளை வந்திருக்காங்க. எந்த குறையும் இல்லாமல் நாம தானே நல்லா கவனித்து அனுப்பணும். ஒழுங்காக வாய் பேசுறதை விட்டுட்டு இந்த பூரி மாவை உருட்டி எண்ணெயில் போட்டு எடுங்க என்றார். அதை கேட்டு அவனுக்கு சிரிப்பு வந்தது. அங்கு இருந்து நாகரிகம் கருதி வந்தவனுக்கு ஒன்று மட்டும் நன்றாக புரிந்தது. அப்போ அவள் அடிக்கடி சீரியஸ் ஆகும்போது யோன்னு சொல்கிறது அவள் அம்மா கிட்ட இருந்து வந்து இருக்கு என்று நினைத்து வீட்டின் திண்ணையில் அமர்ந்திருக்கும் போது வீட்டை அங்கும் இங்கும் நடந்தபடி ஒருவன் இருந்தான். அதை கவனித்த கௌசிக் வேகமாக எழுந்து வெளியே வந்து அவன் சட்டை கலரை பிடித்து, யாரா நீ? பார்க்க ஸ்கூல் பையன் மாதிரி இருக்க, இந்த வீட்டை ஏன் பார்த்துட்டு இருக்க என்று அதட்டும் தோணில் கேட்டான். அண்ணா, அது நான் மதி அக்காவை பார்க்க வந்தேன் என்று தயக்கமாக சொன்னான். மதியா? ஏன் என்று புருவம் உயர்த்தி கேட்டான். அவங்களே எனக்கு தெரியும், எங்கள் ஸ்கூலில் தான் படித்தாங்க, எனக்கு படிப்பில் நிறைய சொல்லி தந்து இருக்காங்க என்றான். சரி ஓகே, அதுக்கு உள்ளே வர வேண்டியதானே, எதுக்கு ஏதோ திருட வந்த மாதிரி முழிச்சுக்கிட்டு நிற்கிற என்று சந்தேகமாக கேட்டான். ஓ அப்படியெல்லாம் இல்லை அண்ணா என்று ஏதோ சொல்ல வந்தவன் தயங்கி நிற்க, யாரு? நான் உங்களை மதி அக்கா கூட பார்த்ததே இல்லையே என்றான். ஏண்டா, நான் உன்னைய கேள்வி கேட்டால் நீ என்னைய கேள்வி கேட்குற என்று பேண்டு பாக்கெட்டில் கைவிட்டபடி, அவள் படிக்கிற காலேஜ் கிளாஸ் சார், நான் அவள் ஃபேமிலி ஃப்ரெண்டு என்றான். நீங்கள் நிஜமாக அந்த அக்காவோட சாரா என்றான். ஏண்டா, என்னை பார்த்தா அப்படி தெரியலையா என்று கிண்டலாக கேட்டான். அப்படி இல்லை சார், அப்போது உங்ககிட்ட நான் வந்த விஷயத்தை சொல்கிறேன், அதுவும் நீங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க என்று சுற்றி முற்றி பார்த்தான். சார், நம்ம வேற யாரும் இல்லாத பக்கம் போய் பேசலாமா என்று சுற்றி பலர் இருப்பதை காட்டி சொன்னான். ஏதோ முக்கியமாக விஷயம் என்று உணர்ந்த கௌசிக், சரி போடா என்று சொல்லி அவன் கார் அருகில் சென்று காரில் ஏறு என்று சொல்லி இருவரும் அங்கிருந்து சென்றார்கள். யாரும் இல்லாத சாலையில் காரை நிறுத்திய கௌசிக், இப்போ சொல்லு, என்ன விஷயம் என்றான். சில நொடி தயங்கிய அந்த பையன், சார், நேற்று நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் மலைக்கோவில் போயிருந்தோம். அப்போ தான் மதி அக்கா வந்து இருந்ததை பார்த்தேன். அக்கா கிட்ட பேசலாம்னு கிட்ட போகிறப்ப தான் அவங்களுக்கு நடந்ததை பார்த்து பயந்து போயிட்டேன் என்று கவலையாக சொன்னான். ஏன் அப்படி, என்னாச்சு என்று புருவம் சுருக்கி தீவிரமான குரலில் கேட்டான். சொல்லவே ரொம்ப ஒரு மாதிரி பதறுது. நான் அதை யாருக்கும் தெரியாமல் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் என்று சொல்லி அவனிடம் இருந்த ஃபோனை எடுத்து நேற்று நடந்த வீடியோவை ப்ளே செய்து காட்டினான். கௌசிக் அதை வாங்கி பார்க்க பார்க்க அவனின் ரத்தம் சூடாகி கொண்டிருந்தது. ரங்கன் அவளை நெருங்குவதை பார்த்தவன் இதயம் துடிப்பது வெளியே கேட்கும் அளவு அதிகமாகி கொண்டிருந்தது. அதற்கு மேல் பொறுமை இழந்து, இதை என் ஃபோனுக்கு அனுப்புகிறேன், இதை பற்றி யார்கிட்டையும் பேசக்கூடாது சரியா என்று கண்கள் சிவந்து சொன்னவன் அவன் ஃபோனில் இருந்த அந்த வீடியோவை டெலீட் செய்து அவனிடம் கொடுத்தான். நான் ஏன் சார் வெளியே சொல்ல போகிறேன், மதி அக்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப வருஷமாக தெரியும். அவங்க சிரித்து தான் நான் எப்போவும் பார்த்துருக்கேன். ஆனால் நேற்று அவங்க போது எனக்கே அந்த ரங்கனை அடிக்கிற அளவு கோபம் வந்துச்சு. ஆனால் எனக்கு ரங்கன் அப்பாவை பற்றி தெரியும். அப்புறம் எங்கள் குடும்பத்தை இந்த ஊரில் இல்லாத மாதிரி பண்ணிடுவாங்க என்று சோகமாக சொல்லி காரை விட்டு இறங்கி போனான். தேங்க்ஸ், உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா எனக்கு கால் பண்ணு, நான் உனக்கு எப்போவும் ஹெல்ப் பண்ணுவேன் என்று சொல்லி கௌசிக் பர்சனல் நம்பரை தந்தான். காரிலிருந்து இறங்கிய கௌசிக் பாக்கெட்டில் இருந்த தம்மை எடுத்து ஊதி கோபத்தை தணிக்க பார்த்தான். ஆனால் இருந்தும் கோபம் கட்டுக்கடங்காமல் வந்தது. அந்த வீடியோவை ப்ளே செய்து முழுவதையும் பார்த்தவனுக்கு மதி சொன்ன வார்த்தையும் கவனித்தான். அதில் நான் ஒருவனை காதலிப்பதும் அவர்தான் கீழே தனக்காக காத்திருக்கிறார் என்று தன்னை பற்றி தான் சொல்லி இருக்கிறார் என்று புரிந்தது. அவள் தன்னை காப்பாற்றிக் கொள்ள பொய் சொல்லி இருந்தாலும் ஏனோ அது கௌசிக்கு பிடித்துதான் இருந்தது. இருந்தும் அந்த ரங்கனையும் அந்த இளமதியும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்தான். யாருக்கோ கால் செய்து சில கட்டளைகளை சொல்லிவிட்டு, எனக்கு இந்த வேலை 2 நாளில் முடிஞ்சு இருக்கணும் என்று தீவிரமான குரலில் சொல்லி அங்கிருந்து வீட்டிற்கு சென்றான். வீட்டிற்குள் வரும்பொழுது சாந்தியின் குரல் தான் கேட்டு கொண்டு இருந்தது. மாமா, உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லி அவளை என் அம்மா வீட்டுக்கு விருந்துக்கு அனுப்புங்க.
நீயாச்சு உன் பொண்ணாச்சு அவள் கண்டிப்பாக அங்கே போக மாட்டான்னு தெரிஞ்சுதானே என்னை மாட்டி விடுற என்று சொல்லி அங்கிருந்து சுப்பிரமணி சென்றார். சாந்தி சோகமாக முகம் வைத்து திரும்பும்போது கௌசிக் நிற்பதை பார்த்தவர், வாங்க தம்பி சாப்பிட கூப்பிட வெளியே வந்து பார்த்தேன், நீங்கள் இல்லை என்றார். முக்கியமான ஃபோன் பேச வெளியே போயிருந்தேன் அதான் என்றான். சரிங்க தம்பி உட்காருங்க. இல்லை மதி என்று கேட்டான். அப்பவே சாப்பிட்டு ரூமுக்கு போயிட்டா என்று சங்கடமாக சொன்னார். அப்பொழுது அங்கு வந்த மதி டிவி ஆன் செய்து எப்போதும் போல் பாடலை ஓடவிட்டு அங்கு ஒருவன் இருப்பதை கண்டு கொள்ளாமல் டிவி பார்த்து கொண்டு இருந்தாள். சாந்தி தலையில் அடித்து கொண்டு இன்னும் சின்ன பொண்ணாவே இருக்கா என்று புலம்பிக் கொண்டு கிச்சனுக்கு சென்றார். அவள் இப்போது தோழி ஆனதால் உரிமையாக அவள் அருகில் வந்து அமர்ந்தவன் தோளை இடித்து, காலையில தானே ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், அதுக்குள்ள சாப்பாட்டை கூட என்னை விட்டுட்டு சாப்பிட்டு இருக்க போல என்றான். அவனின் நெருக்கமும் அவன் வாசமும் அவளை ஏதோ செய்ய அவனுக்கு தெரியாமல் சாதாரணமாக நகர்ந்து டிவியில் சுட்டி டிவி சேனல் பார்த்தபடி, ஃப்ரெண்ட்ஸானா சாப்பிடாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா என்ன? உங்களுக்கு தனி வயிறு, எனக்கு தனி வயிறு இருக்கு. அப்போ பசி கேட்டுட்டா வரும், எனக்கு பசிச்சுது சாப்பிட்டேன் என்று தோல் குலுக்கி சொல்லி கார்ட்டூனை பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள். என்ன பிள்ளைங்க பார்க்குற கார்ட்டூன் எல்லாம் பார்க்குற, இதில் என்ன இருக்குது? எனக்கு எப்பவும் கார்ட்டூன் சேனல் தான் பிடிக்கும். ஓஹோ, அதான் உன் நாய்க்கு வித்தியாசமாக பாஷான்னு பெயர் வச்சிருக்கியா என்று கேட்டான். ஹலோ, என்ன கிண்டலா? அதுக்கெல்லாம் நான் அசரமாட்டேன் என்று பேசும்போதே சாந்தி கௌசிக்கு சாப்பாடு எடுத்து வந்து வைத்தார். காலை உணவை முடித்துவிட்டு கௌசிக் அறைக்குள் சென்று லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டு இருந்தான். சிறிது நேரத்தில் உள்ளே வந்த மதி, நம்ம இப்போ கிளம்புறோம், ஏன் உனக்கு இங்கே இருக்க பிடிக்கலையா என்றான். அவனை முறைத்துவிட்டு, அப்பா அம்மா மேலே தான் கோபம், அதனால் வீட்டை ஏன் வெறுக்க போகிறேன், எனக்கு கொஞ்சம் பேங்க் வரை போக வேண்டிய வேலை இருக்கு அதான் என்றால். அது அடுத்த ஸ்டாப் தானே போகணும், எப்படி போவ? என்னோட சைக்கிள் இருக்கே அது போதுமே என்றால். என்ன 7 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டிட்டு போவ என்றான். ஆமாம், நான் ஸ்கூலில் படிக்கும்போது இருந்தே அப்படி தான் போவேன். சில சமயம் அங்கே இருக்கிற அம்மாச்சி வீட்டுக்கு போய் தங்கிடுவேன். அவள் படிப்பிற்காக எந்த அளவு கஷ்டப்பட்டு போய் இருக்கிறாள் என்று எண்ணும்போதே மதி பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் அதிகமானது. இப்போது வெயில் அதிகமாக இருக்குது, நானே உன்னை பேங்க்கில் ஸ்டாப் பண்ணுறேன். இட்ஸ் ஓகே, வேணாம், நீங்கள் ஏதோ லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறீங்க, அதை பாருங்கள் என்றால். அப்படி ஒன்றும் முக்கியமான வேலை இல்லை, இப்போது நான் உன் ஃப்ரெண்டு, அப்போது உன்னை ஸ்டாப் பண்ணுற உரிமை கூட இல்லையா மிஸ் வாயாடி? நான் எப்போ அப்படி சொன்னேன்? சரி, கொஞ்ச நேரத்தில் ரெடியாக இருங்க என்று சொல்லி வெளியே சென்றாள். சிறிது நேரத்தில் உள்ளே வந்தவள், என்ன போலாமா நண்பா என்று சொல்லி நிமிர்ந்து பார்த்தாள். சில நொடி அப்படியே நின்றவள், இந்த ட்ரெஸ் பிடிக்கலன்னு சொல்லி போட்டிருக்கீங்க என்று அவன் அணிந்திருந்த வெள்ளை நிற ஷர்ட்டையும் பீச் கலர் பேண்டையும் அணிந்திருப்பதை மேலிருந்து கீழ்வரை பார்த்தபடி கேட்டாள். பேக்கில் தேடும்போது இது கையில் கிடைச்சிது, சரி வாங்கி தந்தது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு போட்டுக்கிட்டேன் என்று சமாளித்து கண்ணாடி முன் நின்று தலை சீவியபடி சொன்னான். அவனை நம்பாமல் பார்த்தவள், அப்படியா சாரு, நம்பிட்டேன், முடிய அழகுபடுத்தினது போதும் போலாமா என்று நக்கல் குரலில் சொன்னாலும் அவள் வாங்கி தந்த உடையை அணிந்து இருந்ததால் அதீத சந்தோஷத்தில் இருந்தாள். காரில் ஏறியதில் இருந்து மதி ஓரக்கண்ணால் கௌசிக்கை பார்த்து கொண்டு வந்தாள். என்ன, நான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கனா, என்னையே பார்த்துட்டு இருக்க என்று கிண்டலாக கேட்டான். வாட், நீங்கள் ஹேண்ட்ஸமா? காலேஜ் பொண்ணுங்க உங்கள் பின்னாடி அலைஞ்சா நீங்கள் அழகுன்னு உங்கள் மனசில் நினப்பு என்று சொல்லி முகத்தை திருப்பி கொண்டாள். அவளை பார்த்து, ஒரு நிமிஷம் வெளியே வா என்று சொல்லி காரை நிறுத்தி வெளியே சென்றான். மதியும் வெளியே வந்தாள். என்ன, நடுவழியில் விட்டுட்டு போகிற ஐடியாவில் இருக்கீங்களா என்றாள். உன் புத்தி போகுது பாரு என்று சொல்லி அவள் நெற்றியை தட்டிவிட்டு அவனின் ஐஃபோனை எடுத்து கேமராவை ஆன் செய்து, அப்புறம் நீ தான் என்னுடைய அடுத்த ஃப்ரெண்டாக ஆகியிருக்க, அந்த ஞாபகமாக ஒரு செல்ஃபி எடுக்கலாமா என்றான். அவனை வினோதமாக பார்த்தவர், நீங்களா இப்படி கேட்குறீங்க என்றான். ஆமாம், நான் தான் என்று சொல்லியவன் தோளை பிடித்து இழுத்து அவன் அருகில் நிறுத்தி பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணாத, பேங்குக்கு போகணும்ல என்றான். அவனின் இந்த புதிய உண்மையான சிறு தொடுகையும் இனிப்பான பேச்சும் அவளுக்கு வித்தியாசமாக இருந்தது. வாயாடி, கொஞ்சம் சிரி என்று சொல்லி அவள் தோள் மீது கையை போட்டு ஒரு போட்டோ எடுத்துக்கொண்டு காரில் ஏற சென்றான். அவன் கை போட்டதில் அதிர்ந்து இருந்தவள் அவன் கார் ஹாரன் சத்தம் கேட்டு கனவு உலகத்திலிருந்து வெளியே வந்து காரில் ஏறி அமர்ந்தாள். பின் மதி பேங்க்கு வந்த வேலையெல்லாம் முடிந்து வீட்டிற்கு செல்ல காரின் பயணம் செய்தாள். ஆனால் கார் வீட்டிற்கு செல்லாமல் வேறு வீட்டிற்கு செல்லும் வழியில் செல்வதை பார்த்தவள், மிஸ்டர் தேவ், இப்போ ஏன் இங்கே போகிறோம் என்று கோபமாக கேட்டாள். ஜில் பேபிஸ், டென்ஷன் ஆகாத என்றான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கௌசிக் மதியை இப்போ அவங்க அம்மாச்சி வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறானா இல்லை ரங்கன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறான்னு கெஸ் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ.